பிரம்ம முகூர்த்த வழிபாடு 12ஆம் நாள். இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு வந்து நான் வாச தெளித்து அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய வேண்டுதலை. ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க, தெருநாய்களுக்காகவும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, அதுங்களும் ஒரு ஜீவன் தான், பாவம் அப்படின்னாங்க. இன்றைக்கி கதவை திறந்தோடனே முதல்ல நான் பார்த்தது தெருநாய்கள் தான். எங்கள் வீட்டு சைடு நிறைய நாய்கள் இருக்குது, ஆனால் யாருமே அதை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க, அது வேலையை அது பார்த்துட்ருக்கோம். ஏதாவது வேஸ்ட்டானது இதெல்லாம் வந்து கீழே கிடக்கு அப்படின்னா அது வந்து சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து காடாக இருக்கனால நிறைய நாய்கள் வந்து நைட்டில் அங்கே தான் படுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை பற்றி எதுவுமே வந்து தொல்லை பண்ணுறதும் இல்லை, அதுவும் எங்களை தொல்லை பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த 16 நாள் காரியம் வந்து முடியாத வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பங்காளிக தீட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப வந்து கவனமாக எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் எப்படி ஒரு தீட்டோ அதே மாதிரி தான் பங்காளிகளுக்கு தீட்டுனாலும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து முறையாக ஃபாலோ பண்ணணும். நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, என்னோடய மாமியார் வந்து இறந்துட்டாங்க, 6 மாதம் ஆச்சு, நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாமா அப்படின்னு. மாமியார் அப்படின்னா கணவரோட சொந்த அம்மா, அதாவது பெரியம்மா சித்தி இல்லாமல் அம்மா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 1 வருஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவ்வளோ பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமே வந்து 4 நாளாக திறக்காமல் என்னுடைய பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிட்டு, ஏன்னா இறைவன் வந்து எங்குமே இருக்காங்க. நம்மளால் வந்து மாதவிடாய் சமயம் நமக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது கடவுளை போய் பார்க்க முடியலனாலும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நமக்கு என்ன வேணுங்கிறத அவர் வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நான் வந்து நோட்டில் வந்து என்னுடைய பிரார்த்தனை வந்து எழுதிக்கிட்டேன். ரொம்ப நல்லபடியாக இந்த சனிக்கிழமை எல்லோருக்கும் நல்லபடியாக தொடங்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்கள், அது அதோட வேலையை கண்டிப்பாக பார்க்கும். நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இந்த நோட்டில் என்ன எழுதுறீங்கன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. என்னுடைய வேண்டுதலையும் எனக்கு நடந்து முடிந்த வேண்டுதலுக்கான நன்றியும் தான் இந்த நோட்டில் வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு நாள் சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டில் வந்து நமக்கு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வந்து நம்ம பூஜை பண்ணாமல் எத்தனை நாள் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் லாங் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.